ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய சைஸு கிஃப்ட் பேக் எப்படி ரெடி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கைப்பிடி. இது இந்த மாதிரி சின்னதாக மடக்கி இது கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறோம். ஒரு பேக்கு 2 வரும், இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று. ஸோ அதனால் இது 2 வர்றதுனால அது கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதை அப்படியே திருப்பி 2வது தையல் ஒன்று போடணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கைப்பிடி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்து முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்த மாதிரி இது பார்ட்ரு ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 2 மாடலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் சின்ன சைஸ், இது கொஞ்சம் பெரிய சைஸ். அதனால் எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். இது இந்த கைப்பிடியை வச்சு தைக்கிறதுக்கான மடக்கி அடிக்கணும். இது ஒரு 3/4 இன்ச்சு இல்லை ஒரு 1 இன்ச்சு நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி மடிச்சுக்கலாம். ஆனால் 2 பக்கட்டும் மடிக்கும்போதும் ஒரே லெவலாக இருக்கணும். இந்த பக்கம் அடிக்கும்போதும் அந்த பக்கம் அடிக்கும்போதும் ஒரே அளவாக இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த கைப்பிடி நேராக வர்றதுக்காக அது கரெக்டாக வச்சு தைக்கிறோம். முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அதில் ஜிப்பு வந்திருக்கும். இதில் ஜிப்பு வராது. அதனால் இதில் கீழே ஒரு தையல் அடிக்கல, அதாவது கொஞ்சம் கைப்பிடி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக கீழே இன்னொரு தையல் கொஞ்சம் போடுறோம். ஏன்னா அது கொஞ்சம் அதிகபட்சம் அதில் வெயிட்டு ஒரு 10 கிலோ 15 கிலோக்குள்ளே தான் வைக்க முடியும். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, அதுக்காக இது தையல் போட்டுக்கிறோம். வழக்கம் போல் மார்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா நமக்கு அந்த பார்ட்ரு சென்ட்ரு வரணும் அப்படிங்கிறதுக்காக. தென் பேக் கொஞ்சம் கிராஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அடையாளம் கணக்கு பண்ணிக்கிறது. இவர் நம்ம பாய் பார்க்குறதுக்கு நம்மால் மாதிரியே இருப்பாப்புல. தலையில் உருமா கட்டெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்கும். ஆனால் அவர் ஆக்சுவலாக ஹிந்தி வடகான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வழக்கம் போல் ஆஃப் ஃபிட்டிங் போடுறோம். நூல் கொஞ்சம் இருக்குது, அதை கட் பண்ணிக்கிறோம். அது கடைசியில் கொஞ்சம் வைக்க அடிச்சுக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் தையல் பிரிச்சுட்டு வர தெரியும். அதே மாதிரி 2வது சைடும் ஆஃப் ஃபிட்டிங் போடுறோம். போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், அந்த சைடுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆஃப் ஃபிட்டிங், இந்த சைடுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆஃப் ஃபிட்டிங். இது 2 போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபுல் ஃபிட்டிங்கே போட முடியும். அப்போ தான் பை கொஞ்சம் நேரம் வரும். அந்த காரணத்துக்காக நம்ம அந்த வேலை பார்க்குறோம். இது கரெக்டாக இது மடிக்கிறது ஒரு லெவலாக மடிக்கணுங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஃபிட்டிங் கிராஸ் வர தெரியும். அதனால் ஒரு லெவலாக அதை கணக்கு பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஃபுல் ஃபிட்டிங்கில் ஒரு பாதி போடுறோம். அடுத்து 2வது சைடு ஃபுல் ஃபிட்டிங். நம்ம கேமராமேனு சொல்லக்கூடாதுங்க, வேறு லெவல். அங்கேயும் எங்கேயும் இருந்தால் எடுப்பாப்புல. பரவாயில்ல, ஏதோ அவர் ஒரு புதுசாக ட்ரை பண்ணியிருக்காப்புல. கிட்டத்தட்ட இது முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளோதான், எண்டுக்கு வந்துட்டோம். ப்ளர்ராக இருக்கும் வழக்கம் போல் தான். கொஞ்சம் ஆர்டருங்கிறனால வெளியில் சொல்லக்கூடாதுங்கிறனால எதுவும் டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க.